ஹே காய்ஸ், ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் இன்னசென்ஸ். லாங் அகோ, அதாவது ஒரு சுமார் 60 இயர்ஸ் முன்னாடிங்க, 1964. ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 10 வயசு இருக்கும், 5th ஸ்டாண்டர்ட் அந்த ஏஜ் குரூப்னு வச்சுக்கோங்களேன். நல்ல பசங்க தான், என்ன கொஞ்சம் நான் சிங்க்லேயே போயிட்டுருப்பாங்க. அதாவது சில விஷயங்கள் புரியாது, இல்லை தனக்கு புரிஞ்சது தான் ரைட்டுன்னு நினைப்பாங்க. புரியுது அந்த கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க, சும்மா ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு. டீயும் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சரி ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் அந்த சாண்ட்விட்சை வெளியே எடுக்கிறாங்க பேக்லேருந்து. அப்போது வெயிட்டர் வந்துட்டு, இங்கே உங்களோட ஓன் ஃபுட்டெல்லாம் இங்கே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது, இவங்க 2 பேரும் வெயிட்டரை ஒரு செகண்ட் பார்க்குறாங்க. பட் பேனிக்லாம் ஒன்றும் ஆகலை. ஒரு செகண்ட் ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட சாண்ட்விட்சை அந்த பையன்கிட்டையும், அந்த பையனோட சாண்ட்விட்சை இந்த பையன்கிட்டையும் கொடுத்துட்டு, இப்போ சாப்பிடல, எங்கள் 2 பேருக்கும் அது எங்களோட ஓன் ஃபுட்டு கிடையாது, அவன் ஃபுட்டை நான் சாப்பிட்றேன், என் ஃபுட்டை அவன் சாப்பிட போகிறான், இப்போ ஓகே தானே அப்படின்னு கேட்டோடனே வெயிட்டர்லாம் சும்மா ஆடி போயிட்டார். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போவே உங்களோட கேரக்டர் அப்படின்னு. ரைட்டு. ஸோ 2 பேருக்குமே ஸ்கூலில் லீவ் விட்றாங்க. ஆப்வியஸ்லி 2 பேரோட கசின்ஸும் வந்து ஊர்லேருந்து வராங்க, இங்கே வந்து விளையாடலாம், ஒரு கிரிக்கெட் விளையாடலாம், ஏதோ ஒன்று. வீட்லேருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ப்ளே கிரவுண்டும் இருக்காது, கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ தூரம் நடந்து போய்ட்டு ஒரு பார்க்கு, கிரவுண்ட் அங்கெல்லாம் போய்ட்டு சும்மா ஒரு ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இது ஒரு ரொட்டீன். வருஷம் இந்த பையன் வீட்டிலேருந்து 3 பேரும், அந்த 3 பேரும் சிப்ளிங்ஸ் தான். அந்த பையன் வீட்லேருந்து ஒரு 2 பேரும் சொல்லிட்டு வருவாங்க. யூஸ்வலாக இதுதான் ரொட்டீன். இந்த எல்லாருமே க்ளோஸ்னே வச்சுக்கோங்களேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி இந்த பையனோட கசின் அண்ணாக்கு கல்யாணம் இருக்குது, அவங்க ஒய்ஃபோட தம்பி விளையாட கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் செட்டை உங்கள் கேங்கோட சேர்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஓகே, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆள் வந்தால் நல்லது தானே. கிரிக்கெட்னா அது 8 பேர் ரவுண்ட் ஆச்சுன்னா 4 பேர் டீம் போட்டு விளையாடலாம், என்ன கேம் ஆனாலும் அது ஓகே, அது கரெக்டாக இருக்குன்னு சொன்னால அவனையும் சேர்த்துக்கிறாங்க. அந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரோவர்ட்லேயும் ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம்லாம் பார்த்திங்கன்னா, ஓ இவன் நம்ம செக்ஷன் தானா, சொல்லவே இல்லை அப்படின்னு பசங்களை டீச்சர்ஸ்க்கே சந்தேகம் வர அளவுக்கு, டெய்லி அட்டண்டன்ஸ் இருக்க டீச்சர்ஸ்க்கே சந்தேகம் வர அளவுக்கு ஒரு கேரக்டர். ஸோ நம்ம வீட்டில் அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இவங்களோடலாம் அப்படியே ஏதோ வரான், மிங்கிள்லாம் ஆமாம், ஏதோ கூட்டமாக வரான். நல்லா டைம் பாஸ் ஆகுது, பயங்கரமாக எல்லாம் விளையாடுறாங்க. என்ன மத்தியானம் ஒரு 12:30 வாக்கில் செம்ம மழை, லிட்டர்லி அடித்து நவுத்துன்னு வச்சுக்கலாம். மார்னிங் ஒரு 10 மணிக்கே ஃபுல் மீல்ஸ்லாம் சாப்பிட்டு திருப்பி ஈவினிங் தாண்டா வீட்டுக்கு போகிறோம், இருட்டினதுக்கப்புறம் தான் போகிறோம், அந்த மைண்ட் செட்டில் அவங்க விளையாடிட்டு போது ஒரு 2 ஹவர்ஸ்லேயே செம்ம மழை வந்துடுது. எல்லோரும் ஓரமாக உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டால் கூட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, சார் மழை இப்படி போனதே, நமக்கு விற்று போலையே, பழம் விற்கிற ஒரு வெண்டர், ஸ்ட்ரீட் வெண்டர் வந்து, ஐயோ நமக்கு இப்படி விற்று போலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பில் இருக்கார். பட் அவர் பயங்கரமான ஒரு புத்திசாலியான ஒரு பர்சன்னே வச்சுக்கலாம். அண்ட் ஆஃப் லிட்டர்லி இன்டலெக்சுவல். அதாவது கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏதாவது மேக்ஸில் டவுட்டு அவங்க பசங்களுக்கு கூட சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு பையன் வச்சுக்கோங்களேன் ஒரு மைண்ட் செட்டில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்டலெக்சுவலான ஒரு பர்சன். ரைட்டு. உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு எல்லாரையும் கவுண்ட் பண்ணிட்டு மொத்தமாக 8 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி விட்றாங்க. டே இந்த கிரிக்கெட் விளையாடலான்னு சொல்லி நீங்கள் நடந்து போயிட்டு வரீங்க, 8 பேர் இருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வச்சுட்டே வாங்க, கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும், எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது மழையில் இப்போ ஓரமாக ஒதுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மழை நிற்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக தூறல் வருது, கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவங்களை வந்து அந்த பழக்கடைக்காரர் பார்த்துடுறாரு. ரைட்டா? ஸோ இப்போ இவங்க வந்து கவுண்ட் பண்ணுறான், அந்த பையன் வந்துட்டு கவுண்ட் பண்ணி பார்க்குறான், 7 தான் வருது. 1 2 3 4 5 6 7 அப்படின்னு ஒரு 3 தடவை இல்லை, ஒரு கிட்டத்தட்ட நிறையா தடவை கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ எவனோ ஒருத்தனை காணும் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட அழவே ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு. அப்போ இந்த பழக்காட்டக்காரர் கிட்ட போயிட்டு, என்னடா இது ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், எங்களோட கூட வந்த ஒருத்தனை காணும் அப்படின்னு. முதல்ல அவர் கேட்குறாரு, காசு வச்சுருக்கீங்களா? நாங்கள் போனால் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ இவருக்கு தூரத்துலேயே கண்டுபிடிச்சிட்டார் ஒரு விஷயத்த. ஓகேவா? இப்போ அவர் சொல்கிறாரு, நான் அண்ணன் இருக்கல, அண்ணன் ஒரு மேஜிக் பண்ண வச்சுக்கோங்களேன், நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது 8 பேரை தான் போவீங்க, ஆனால் அது எப்படி ஏன் என்னன்னு கேட்கக்கூடாது அப்படின்னா அந்த பையன் சொல்கிறான், எனக்கு அவன் கிடச்சா போகிறோம் அவ்வளோதான், ஏன் என்னன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா சரி, அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஸ்ப்ரெட் பண்ணி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் ஸ்ப்ரெட் பண்ணி நிற்க வைக்கிறாரு. ஆளுக்கு இவர்கிட்ட இருந்த ஒரு பழம், ஒரு ஆப்பிள்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்து கையிலையும் கொடுக்குறாரு. இப்போது 1 ஆப்பிள் 2 ஆப்பிள் அப்படின்னு எல்லோரும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு வந்து இந்த பையனுக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். ஐயோ நீங்கள் நிஜமாவே மெஜிஷியன் தான்,
ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்துக்கான காசை கொடுத்து அதுக்கு மேலே காசு நீங்கள் ஒரு பெரிய ஆபத்தில் என்னை காப்பாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு மேலே எக்ஸ்ட்ரா காசை வர கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். உங்களுக்கே புரியல எப்படின்னு. புரிஞ்சவங்க புரிஞ்சிருப்பீங்க, இல்லை சொல்கிறேன். கவுண்ட் பண்ணும்போது இந்த பையன் கொஞ்சம் நான்ஸே கொஞ்சம் வேறு மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனே. டைட்டில் கூட அப்படி ஏதாவது வச்சுருக்கலாம், வேறு மாதிரி பை அப்படி ஏதாவது டைட்டில் வச்சுருக்கலாம். கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7ங்கிறத எப்படி தன்னையும் சேர்க்காம 1 2 3 4 5 6 7 கவுண்ட் பண்ணியிருக்கான். தன்னையும் சேர்த்தா இட் வில் பி 8. புரியுதா? தூரத்துலேயே இதை கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம பழக்கடைக்காரர். இதுதான் நம்ம 8 இன்னசென்ஸ். அவன் ஒருத்தன் இன்னசென்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, அதில் யாராவது அந்த கூட்டத்தை சொல்லியிருக்காண்டே ஒன்னையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் முழிச்சதாக இருந்திருக்காங்க. ரைட்டுங்க, மீண்டும் சந்திப்போம். அண்டு என்னோடய மெயின் சேனல் பார்த்திங்கன்னா அக்ஷய் மியூசிஷியன் சொல்லிட்டு மியூசிக் கவர்ஸ், ஃபுட் விளாக்ஸு, மூவி ரிவ்யூஸ் சொல்லிட்டு கிரிக்கெட் அனாலிசிஸ் சொல்லிட்டு எல்லாமே அதுதான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இது ஸ்டோரிஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சேனல் இது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அக்ஷய் மியூசிஷியன்னு. இங்கே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தட். சைனிங் ஆஃப்.